நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சார், டீ நல்லா இருக்கா? டீயை விட நீ நல்லா இருக்க. என்ன முதா, பதிலே சொல்ல மாட்டேங்கிற? என்ன பதில் சொல்ல சொல்றீங்க? உனக்கு கற்பூர புத்தி சட்டுன்னு புரிஞ்சுப்பேன்னு பார்த்த. நிஜமாவே உங்க கார் ரிப்பேரா? இல்ல முதா, உன்னை பார்த்த அன்னைக்கு என் மனசு ரிப்பேர் ஆயிடுச்சு. அதை சரி பண்ணிக்கலாம் தான் வந்தேன். நானும் உனக்காக எவ்வளவு நாள் தான் காத்துட்டு இருக்கிறது. உனக்கும் உன் புருஷனுக்கும் நடக்கிற பிரச்சனையை வச்சு உள்ள நுழையலான்னு பார்த்தேன். அப்புறம் நீ வீட்டை விட்டு தனியா வந்ததும் உன்னை மடக்கிடலான்னு பார்த்தேன். ஆபீஸ் பார்ட்டியில வச்சே உன் கதையை முடிச்சிடலான்னு முயற்சி பண்ண. எல்லாம் தோத்து போச்சு. நான் உன் மேல எவ்வளவு ஆசையோட இருக்கேன்னு உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? என் பர்த்டே பார்ட்டி அன்னைக்கே உன்னை அடைஞ்சிடணும்னு முயற்சி பண்ண. ஆனா முடியல. அமுதா, நான் உன் மேல எவ்வளவு ஆசையோட இருக்கேன்னு உனக்கு புரியுதா? இப்படி ஒரு தப்பான எண்ணத்தோட நீ வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை உள்ள விட்டுக்கவே மாட்டேன். மரியாதையை வெளியே போ. ஷுவர், நான் போகத்தான் போறேன். நிரந்தரமா இங்கேயே தங்கிட மாட்டேன். உனக்கு என்ன வேணும்னு நீ கேளு, நான் தரேன். பதிலுக்கு எனக்கு நீ வேணும். செருப்பு பிஞ்சிரும். என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு வீட்டுல யாரும் இல்லை, எனக்கு நல்லாவே தெரியும். உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அமுதா. என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். இப்ப நீ வீட்டை விட்டு வெளியே போல உன்னை யாராலையும் காப்பாத்தவே முடியாது. என்னடி பெரிய பத்தினி மாதிரி பேசுற? இப்ப இருக்கிற புருஷனே ரெண்டாவது தானே, என்ன மூணாவதா வச்சுக்க?
எனக்கு பலாத்காரம் பிடிக்காது. ஆனா என்ன அதுதான் நீ செய்ய வைக்கிற. இங்க பாரு, இப்படி கோவப்படுறதை விட்டுட்டு கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு. ஏய், இங்க நடக்கிறது யாருக்குமே தெரிய போறது இல்ல. இதுக்கு மேல எனக்கு வேற வழி இல்ல. நானும் என்னதான் பண்ண முடியும்? நில்லு, சொல்றது கேளு. எங்கடி ஓடுற? ஏய் ஏய் போயிங்க. அமுதா, ஏய் அமுதா, எங்க ஓடுற? ஏய் எங்கடி ஓடுற? ஏய் ஏய் அமுதா, நில்லு. அமுதா, அமுதா, நில்லு. அமுதா, ஏய் ஏய் என்னாச்சு? ஆபீஸ் மேனேஜர் யாரு இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்கிட்ட தப்பு. வாடி. டேய், எங்கடா இருக்க? வெளிய வாடா. டேய், மாமா வேண்டாம். அவங்கிட்ட நமக்கு இதுக்கு நீ சும்மா இரு. டேய், இல்ல மாமா, நீங்க போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. எங்கடா இருக்க? டேய், வெளிய வாடா. மாமா நான் சொல்றது கேளுங்க, நீங்க போலீஸ்க்கு. ஏய் காப்பாத்த பாக்குறியா? டேய் மாமா. டேய், வாடா. டேய் ஏய் வாடி. ஐயோ சாவடிக்க விட மாட்டேன். செத்து தொலை. ஐயோ மாமா. திறக்க முடியாது. லாக் பண்ணிருக்கேன். ஏண்டி ஒழுங்கா வீட்டுக்கு போய் தூங்கி இருப்பான். அவனையும் கூப்பிட்டு அடி வாங்க வச்சுட்ட. ஏய் மாடி வாங்கல. போடி. உன்னை கையெடுத்து கூப்பிடுறேன் ப்ளீஸ். தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ். உன் காலில் வேணாலும் விழுறேன் ப்ளீஸ். ப்ளீஸ் என்ன விட்டுடு. ஏய் எப்படி ஓட பாக்குற? ஏய் ஏய் திருப்பி எங்கடி போற? இப்ப நீ இல்ல, அந்த ஆண்டவனை நினைச்சா கூட உன்னை என்கிட்ட இருந்து காப்பாத்த முடியாதுரி. என்ன விட்டுடு ப்ளீஸ். உன்னை அடையாம நான் போக மாட்டேன். ப்ளீஸ் பாடி ஒழுங்கா வந்துரு. இப்ப நீ வரப்போறியா இல்லையா?
அடம் பிடிக்காத, சொல்றத ஒழுங்கா கேளு. என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. வேணாம், கிட்ட வராத. பாவுதா, சொல்ல கேளு. அடம் பிடிக்காம வா. கிட்ட வராத. வேண்டாம். சத்துட்டா மாமா. மாமா சத்துட்டா மாமா. ஐயோ 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 ஐயோ. போச்சு போச்சு. நீ எது கலர? அதான் எல்லாம் முடிச்சு போச்சு. எல்லாம் போச்சு, எல்லாமே போச்சு. ஐயோ அனவசியமா நான் உங்களையே மாட்டி விட்டுட்டேனே மாமா. மாமா நீங்க போங்க, நீங்க போங்க இங்க இருந்து. நான் தான் கொண்டு போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிடுறேன். நீங்க போங்க. செத்தவன் என்ன உத்தம புத்திரனா? இவன் உயிரோட இருந்தா இன்னும் எத்தனை பொண்ணுங்களை சீரழிப்பானோ. இத பார், நாம எதையுமே திட்டம் போட்டு செய்யல. நீ உன் மானத்தை காப்பாத்திக்கணும்னு நினைச்ச, நான் உன்னை காப்பாற்றணும்னு நினைச்சேன். போய் சேர்ந்துட்டான். இப்ப போலீஸ்ல சொன்னா நம்ம 2 பேரோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிடும். இப்ப என்ன மாமா பண்றது? இது அப்படியே யாருக்கும் தெரியாம மறைச்சிட வேண்டியதுதான். இங்க பார், இங்க மேனேஜர்னு ஒருத்தன் வரவே இல்லை. புரியுதா? இப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த பாடியை உடனே டிஸ்போஸ் பண்ண முடியாது. ராத்திரி ஒரு 12 மணிக்கு மேல இங்க இருந்து எடுத்துட்டு போலாம். இப்போ நான் வீட்டுக்கு போறேன். ஏன்னா கவிதாவுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது. உங்ககிட்ட பெட்ஷீட்டு இல்ல பெருசா கார்பெட் மாதிரி ஏதாவது இருக்கா? சரி, நீ போய் உடனே அதை எடுத்துட்டு வா. இவனை பேக் பண்ணிடுவோம். பாடியை பேக் பண்ணி முடிச்சுட்டு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிடு. நீயும் சுத்தமா இரு. யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. புரியுதா? அப்புறமா இங்க பாரு, கவிதாலாம் தூங்கினதுக்கு அப்புறம் நான் வாசல்ல வந்து ரிங் கொடுத்து கட் பண்றேன். நீ கதவை திறந்து வை, நாம இவனை தூக்கிட்டு போயிடலாம். புரியுதா? இங்க பாரு, நீ போய் கார்பெட் எடுத்துட்டு வாப்போ. இந்த மனுஷன் எங்க போனாரு? நேரம் வேற ஆகுதே, என்ன பண்றது?
வரட்டும், இன்னைக்கு ஒரு கை பாத்துறேன். அக்கா, அண்ணா வந்துட்டாங்க. வந்துட்டாரா? இந்தா வெளியில நிக்கிறாரு. என்னங்க ம்? என்னங்க பண்றீங்க அங்க? மேல வாங்க. காது செவடாயிடுச்சா? இருங்க வர. என்னாச்சு? சட்டை ஏன் கட்டி வச்சிருக்கீங்க? தொடாத தொடாத. என்ன டெத்துக்கு ஏதாவது போயிட்டு வந்தீங்களா? என்னங்க யோ, என்னங்க டெத்துக்கு போயிட்டு வந்தீங்களான்னு கேட்டா இப்படி பேசாம போயிட்டே இருக்கீங்க. ஆமாடி, அதுக்கு என்ன இப்போ? இப்ப எதுக்கு அதுக்கு டென்ஷன் ஆறீங்க? முதல்ல சட்டையை கொடுங்க. ஏய், அதான் டெத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்றேன்ல, எதுக்கு இதெல்லாம் தொடர? போ. ஐயோ, சட்டை எதுக்கு உள்ள எடுத்துட்டு போறீங்க? அதை இதுல போடுங்க. நாளைக்கு எடுத்து அவ தோச்சுப்பா. இல்ல, ரொம்ப சேரா இருக்கு, நானே துவைச்சுக்கிறேன். ஐயோ, நீங்க தோக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க முதல்ல சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வாங்க. 9:30 மணிக்குலாம் இங்க இருந்து கிளம்பணும். எங்க போக? என்ன விளையாடுறீங்களா? காலையில உங்ககிட்ட கேட்டு தானே டிக்கெட் புக் பண்ண. அப்ப நல்லா பூமு மாடு மாதிரி தலை ஆட்டிட்டு இப்ப எங்க போறேன்னு கேட்டா என்ன அர்த்தம்? டேய், நான் வந்திருக்கிற நிலைமை தெரியாம பேசிட்டு இருக்கேன். இப்ப எங்க போக டிக்கெட் புக் பண்ண? எங்க உங்களுக்கு என்ன ஷார்ட் டைம் மெமரி லாஸா? எல்லாமே மறந்து போச்சா? நான் ரொம்ப நாளா கேட்டு இன்னைக்கு தான் நீங்க போலான்னு சொன்னீங்க. ஆசாசியா நான் ரெடியா நிக்கிறேன் பாருங்க. குழந்தை கூட ரெடி பண்ணிட்டேங்க. குழந்தை அழாம இருக்கிறதுக்கு பால், பிஸ்கெட், சாக்லேட், அது மட்டும் இல்ல, இன்டர்வல்ல நம்ம 2 பேரும் சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சுட சுட பொங்கல் கூட ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து தலையில குண்டு தூக்கி போடுறீங்க. என்ன ஆனாலும் சரிங்க, இன்னைக்கு இந்த படத்தை நம்ம பார்த்தே ஆகணும். டேய், நான் இன்னைக்கு படம் பார்க்கற மூட்ல இல்ல, வேணா அவளை கூட்டிட்டு போ. ஏங்க அந்த ரோஜா கூட்டிட்டு போக நான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு என் கூட படம் பார்க்கணும்னா 2 நாள் வெயிட் பண்ணு. முடியாதுங்க, இன்னைக்கு நான் படம் பார்த்தே தீருவேன். ஏன்னா அந்த படம் என்னோட லாஸ்ட்ங்க. அது சாதாரண படமா இருந்தா கூட விட்டுடலாம். த்ரில்லர் படங்க. அதுல கொலை, வெட்டு, குத்து, ரத்தம், இந்த மாதிரி படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு அந்த படத்துக்கு போலாங்க. அது மட்டும் இல்லாம நைட் ஷோ போனா அந்த படம் இன்னும் த்ரில்லிங்கா இருக்குங்க. டேய், குழந்தைய எடுத்துக்கிட்டு கொலை பண்ற படத்துக்கா? போய் படி படி. ஒரு ஆத்தருக்கு ஒண்ணு கொலை பண்ணிடுவீங்களா? அவ்வளவு தைரியம் இருக்கா உங்களுக்கு? கட்டின பொண்டாட்டிய ஒரு சினிமாக்கு கூட்டிட்டு போக வக்கல்ல பேசுறார் பார் பேச்சு. ஏய், முடியாதுன்னு சொன்னா விடுறி, வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க. பண்ணல சாமி, பண்ணல. இனிமே எந்த வாக்குவாதமும் நான் பண்ண போறது இல்ல. இன்னொரு வாட்டி நான் உங்ககிட்ட சினிமாவுக்கோ பீச்சுக்கோ இல்ல வேற எங்கேயாவது போகணும்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கழட்டி பண்ணிக்க பாத்தீங்களா? அதாலே நான் அடிச்சிடுங்க. தலை எழுத்து. ஏய், இங்க என்ன படமா காட்டிக்கிட்டு இருக்காங்க? வாய் திறந்து பேண்ட் பாத்துட்டு இருக்கேன். உள்ள படி. இதுல எனக்கு பசிக்க கூடாதுன்னு பிஸ்கெட், சாக்லேட், ட்ரெஸ், பொங்கல் வேற. எல்லாம் தலையெழுத்து. பார்த்தது சரியில்லைன்னா என்ன பண்ண முடியும்? இப்ப போலமே என்ன பிரயோஜனம்? வரட்டும், பாத்துக்கிறேன். இருக்கிற புருஷங்களாம் பொண்டாட்டி முந்தானையே கதின்னு இருக்காங்க. ஆனா இங்க ஒரு சினிமாக்கு போறதுக்கு இவ்ளோ போராட வேண்டியதா இருக்கு. ஆண்டவா, எனக்கும் அப்படி ஒரு புருஷனை கொடுத்திருக்கலாம்ல. எனக்கு மட்டும் ஏன் ஓரவஞ்சனை பண்ண? சாப்பிடுறீங்களா? புருஷனை பட்னி போட்ட பாவம் எனக்கு எதுக்கு? சாப்பிடுங்க.
உங்களை தான் கேக்குறேன், சாப்பிடுறீங்களா? எனக்கு பசிக்கல, டைம் ஆச்சு, போய் தூங்கு போ. தூங்குறதா? இனிமே எப்படி எனக்கு தூக்கம் வரும்? அதான் என் நிம்மதியெல்லாம் கெடுத்துட்டீங்கல்ல. இப்படி சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு என்ன சினிமா கதை கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. டேய், கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். மறுபடியும் சினிமா கினிமா ஏதாவது சொல்லிட்டு இருந்தா அப்புறம் கொலை பண்ணிடுவீங்களா? ஏதாவது கேட்டுட்டா உடனே டென்ஷன் ஆயிட்ட மாதிரி ஆக்ட் கொடுக்கிறது. எல்லா புருஷனுங்களும் ஒரே மாதிரி தான். இன்றைய நிஜம் நிகழ்ச்சியில் திருச்சியில் நடந்த உண்மை சம்பவம். கொலை செய்த காதலி, கொலைக்கு உதவிய காதலன், ஓர் இரவு, ஒரு தனிமை, தீர்த்து கட்டப்பட்ட காமுகன். பானு ஒரு தனியார் நிறுவனத்தில் உதவி மேலாளரா பணிபுரிகிறாங்க. அதே நிறுவனத்தின் மேலாளரான ரமேஷ் என்பவருக்கு பல நாட்களா அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு. எப்படியாவது அந்த பொண்ணு அடையணும்னு பல விதங்கள்ல முயற்சி எடுக்கிறாரு. சம்பவத்தன்னைக்கு இரவு மேலாளர் ரமேஷ் பானு வீட்டுக்கு யதார்த்தமா வர்ற மாதிரி வராரு. அந்த பொண்ணு மேலாளர் தானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுறாங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்ட ரமேஷ் அந்த பொண்ணை பலவந்தமா அடையணும்னு முயற்சி எடுக்கிறார். பானு தன்னை காப்பாத்திக்க பல வழிகள்ல போராடுறார். இந்த சூழ்நிலையில பானுவோட காதலன் சங்கர் யதார்த்தமா வீட்டுக்கு வராரு. அங்க நடக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச சங்கர் பானுவோட சேர்ந்து அந்த காமுகனுக்கு எதிராக 2 பேரும் போராடுறாங்க. ஒரு சூழ்நிலையில தாக்கப்பட்டு அந்த காமுகன் இறந்து போனான். இறந்து போனவனுடைய சடலத்தை தூக்கிட்டு போய் ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்துல 2 பேரும் சேர்ந்து எரிச்சிடுறாங்க. சில நாட்களுக்கு பிறகு சங்கரும் பானுவும் போலீசாரால் கைது செய்யப்பட்டார்கள். அப்படிதான் இருக்கணும். அந்த மேலாளர் ரமேஷ் வந்து தண்டிக்கப்பட வேண்டியவர் தான். ஆனா அவரை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியா நீ? இப்ப என்ன பண்ணிட்டாங்க? சினிமாக்கு தான் கூட்டிட்டு போகல, நம்ம வீட்ல கூட டிவி பார்க்க கூடாதா? அந்த அளவுக்கு கூட சுதந்திரம் இல்லையா எனக்கு? பார்த்து தொலை. டிவி கூட பார்க்க கூடாதா? நிறுத்து, இந்த வீடுதான். இந்தாப்பா. எந்த கட்டையில போறவன் என் வீட்டு வாசம் முன்னாடி கார் நிறுத்தி வச்சிருக்கான்? அவன் வீட்டு வாசம் முன்னாடி நிறுத்திக்க வேண்டியது தானே. நான் ஊர்ல இல்லைன்னா போதுமே, குளிர் விட்டு போயிடுமே. நாசமா போறவனுங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், அவனுங்களுக்கு இந்த விசாகன்னா யாருன்னு தெரியும். பேயறிஞ்ச மாதிரி நிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உள்ள வாங்க. ஆமா, 1 வாரம் கழிச்சு வரதா சொன்னீங்க, இப்பவே வந்துட்டீங்க. ஆமாமா, அப்படிதான் இருந்தது. ஆனா வாசுதான் அமுதா தனியா இருப்பாமா, நீ கொஞ்சம் துணைக்கு போயிடுமான்னு சொன்னான். அதான் கிளம்பி வந்துட்டேன். அவன் காரியங்களை எல்லாம் முடிச்சுட்டு 2 நாள் கழிச்சு வந்துருவாம்மா. சரி, நீ எதுக்கு ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்க? அதெல்லாம் இல்லையே. அம்மா, நீங்க சாப்பிட்டீங்களா? நல்ல வேளைம்மா, நானே கேட்கலான்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீயே கேட்டுட்ட. சாப்பிட்றதுக்கு என்னமா இருக்கு? தோசை மாவு இருக்கு. சரி, 2 தோசை சுட்டு கொடு. சாம்பார் சட்னிலாம் பரவாயில்ல, இட்லி மிளகா அப்படி இருக்குல்ல, அது போதும்.
என்னம்மா தரையெல்லாம் ஈரமா இருக்கு? அது வந்து வீடு தொடச்சு ரொம்ப நாள் ஆச்சுல்ல அத்தை. நீங்க வேற வீட்ல இல்ல, அதான் துடைக்கலாமேன்னு தொடச்சேன். சரி சரி, தோசையை சீக்கிரம் சுட்டு எடுத்துட்டு வாமா, பசிக்குது. அம்மாடி அமுதா, நம்ம வீட்டு வாசல் முன்னாடி யாருமா காரை நிறுத்தி இருக்கிறது? அப்படியா? பாக்குறேன். இரு 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 இரு, நீ அவசரப்படாத, எல்லாம் எதிர் வீட்டுக்காரங்கள்டா தான் இருக்கும். அவங்க வீட்டில் தான் நிறைய பேர் வராங்க போறாங்க, சின்ன பேகு பெரிய பேகுன்னு போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. நான் இருந்திருந்தா காரை நிறுத்திருக்க விட மாட்டேன். இருக்கட்டும் இருக்கட்டும், விடியட்டும், அவங்களுக்கு இருக்க கச்சேரி. சரிம்மா, நீ போய் தோசை சுட்டு எடுத்துட்டு வா போ. கை கழுவிட்டு வருவோம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லத்த, உங்களுக்கு டவல் எடுத்து கொடுக்கலான்னு வந்தேன். ஐயோ, இருங்க இருங்க, இந்தாங்க. ஒரு 5 ரூபாய் கம்மியா இருக்கேம்மா. கட்லு கீழே விழுந்திருக்கோன்னு நினைக்கிறேன். நான் காலையில பெருக்கும் போது எடுத்து கொடுத்துட்றேன். ஞாபகமா எடுத்து கொடு. பசிக்குதுமா, தோசை போடுமா. வாங்க. கொண்டா. நீ சாப்பிட்டியாம்மா? கொஞ்சம் சாப்பிட்றியா? இல்லத்த, நீங்க சாப்பிடுங்க. இந்தா, இதை கொஞ்சம் அங்கே வச்சிருமா. எங்க வச்ச? இங்க இருக்கா? இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியாது, நம்ம ஜாக்கிரதையா இருந்துக்கணும். அத்தை, எதுக்கு கதவை லாக் பண்றீங்க? காலம் கெட்டு கிடக்கிறப்ப நாம தாமா எல்லாத்தையும் பூட்டி ஜாக்கிரதையா வச்சுக்கணும். எதுக்கு பூட்டணும்? வாசு வேற வீட்டுல இல்லையே, அங்கங்க கொலை கொள்ளை இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குல்ல, அதுக்கு தாம்மா நம்ம ஜாக்கிரதையில நம்ம இருக்கணும்.
கொஞ்சம் தண்ணி கொடுமா. தோசை வேற சாப்பிட்டேன்ல, ராத்திரிலாம் தண்ணி தாங்க எடுத்துக்கிட்டே இருக்கோம். போய் தண்ணி எடுத்துட்டு வா போ. பாய் இங்கதான் இருக்கு. என்னம்மா இங்க எதுக்கு படுத்திருக்கீங்க? நீங்க வாங்க மேல போலாம் வாங்க. இல்லம்மா இங்கேயே படுத்துக்கிறேனே, ரொம்ப அசதியா இருக்குமா. அத்தை இங்க தரையெல்லாம் ஈரமா இருக்கு, எறும்பெல்லாம் வேற இருக்கு. நீங்க வாங்க மேல படுங்க. நான் என்னைக்குமா கட்டில்ல படுத்திருக்கேன்? தரதாமா நமக்கு என்னைக்குமே நிரந்தரம். நான் இங்கேயே படுத்துக்கிறேம்மா. இல்லன்னா மேல ரூம்ல படுத்துக்கிறீங்களா? மாடி எல்லாம் ஏறி போகணும்மா, ரொம்ப அசதியா இருக்குன்னு சொல்றேன்ல. போ நீயும் போய் படுத்துக்க போ. நான் இங்கேயே படுத்துக்கிறேன். போ எழுந்துரு. போம்மா, தூக்கம் வருது. போ. அப்பா அமுதா. சொல்லுங்க தே. என்னம்மா நின்னுகிட்டே இருக்கிற? லைட் ஆஃப் பண்ணிட்டு நீயும் படு. இதோ என்னாச்சு? என்னாச்சடி? ஐயோ கடிச்சிருச்சா? வலி தாங்க முடியல.
செல்லம்மா, குழந்தையும் முத்தாளையும் கூப்பிட்டு வெளியே போமா. சரி. சீக்கிரமாமா. சரி. குழந்தைய தூக்கிட்டு வா. போ 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 போ. என்னால வாங்க, நீ முடியல, hospital செல்லம்மா. போலாம். எனக்கு மயக்கமா இருக்கு. என்னால ஹாஸ்பிடலுக்கு போலாம் நீ. செல்லம்மா, என்னால அண்ணி, முடியல. அப்பா. ஐயோ. உடனே போயிடலாம். அப்பா, ஐயோ, கொஞ்சம் பொறுத்துங்க. இப்போ ஹாஸ்பிடல் போயிடலாம். என்னம்மா? ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போடா. இதை போட்டு வந்துடுறேன். கொஞ்சம் இருங்க. வாங்கப்பா. நான் போய் ஒரு ஆட்டோ கூட்டு வந்துட்டேன். ஒண்ணு வேண்டாம், போற வழியில பாத்துக்க. நீங்க சரி, வாங்க. குழந்தை கொடு, குழந்தை இவரை கொடு. கொஞ்சம் பிடிக்க. ஒரு நிமிஷம். கொஞ்சம் இருமா, கொஞ்சம் இரு, கொஞ்சம் தாங்கிக்கோ. வாங்க நீ, வாங்க வாங்க. முல்ல முல்ல. வாங்க நீ, கொஞ்சம் பொறுத்துங்க. வாங்க போயிடலாம். வாங்க. குழந்தை கொடுங்க. வாங்க நீ. போலாம். அமுதா, சொல்லுங்க தே. அம்மாடி, கொஞ்சம் அந்த லைட்டை போடுமா. என்னத்த, என்னாச்சு? என்னமோ தெரியலம்மா, இந்த ரூம்ல நான் படுத்ததே இல்லைல்ல. புதுசா படுக்கிறேன்னா தூக்கமே வரமாட்டேங்குது. உடம்பெல்லாம் போட்டு அப்படியே முறுக்குதுமா. சொன்னா நீ பயந்துருவேன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லல. நான் பழைய இடத்துக்கு போய் படுத்துக்கிறேன். சரிங்க தே. இரு 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 இரு, நானே எடுத்துக்கிறேன், நீ சிரமப்படாத. நீ பத்திரமா படுத்துக்க, பயப்படாதம்மா. நீ எதுக்கு ஃபோன் பண்ற? மாமா, நீங்க எங்க இருக்கீங்க? நான் வாசல்ல தான் நிக்கிறேன். ஐயோ, அங்க இருந்து கொஞ்சம் தள்ளி போங்க. அத்த ஹால்ல படுத்திருக்காங்க. ஹேய், அத்தை எப்போ வந்தாங்க? நீங்க போன கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டாங்க மாமா. சரி, இப்போ என்ன பண்றது? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். மாமா, பேசாம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாமா? இங்க பரமுதா, இந்த நேரத்தில் நீ பதட்டப்படாத. சரி, இப்போ அவங்க தூங்கிட்டு இருக்காங்களா, முடிச்சிட்டு இருக்காங்க? நல்லா தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ பின்னாடி கதவை வந்து திறந்து விடு. நான் உள்ள வந்துடுறேன். சைலண்ட் அந்த பாடி எடுத்துட்டு போயிடலாம். மாமா, முடியாது. முன் கதவையும் பின் கதவையும் போட்டி சாவி அவங்க கிட்ட வச்சிருக்காங்க. சரி, பதட்டப்படாத.
நான் மேல்படிக்கு வரேன். மேல்படி கதவை தர நம்ம சைலண்டா பாடி அந்த வழியை எடுத்துட்டு கீழே வந்துடலாம். என்ன யோசிக்கிற? மாமா மாட்டிக்கிட்டோம்னா அதை நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல பதட்டப்படாம இரு, புரியுதா? சரி, சீக்கிரம் கதவை தர, நான் மேல வரேன். நல்லா தூங்குறாங்க. உள்ள வாங்க. அம்மாடி, அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சரி, அந்த பக்கம் போய் பிடி. தூக்கு. என்ன மாமா சொல்றீங்க? நானும் உங்க கூட வரேன். இங்க கொண்டாந்து வச்சாச்சுல, இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். எப்படி மாமா நீங்க மட்டும் தனியா பாத்துப்பீங்க? நான் உங்க கூட வந்து உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும்ல. நீங்க முதல்ல யாராவது வராங்களா என்னன்னு பாருங்க. ஓகே.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.